இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் கன்னியாகுமரி, அதாவது இந்தியாவின் தமிழ்நாட்டின் கடைகோடி பகுதி. இந்த இடத்துல தான் தேசிய நெடுஞ்சாலை 44 இப்ப அழைக்கப்படுது. முன்பு 7ன்னு அழைச்சாங்க. அந்த சாலையானது கடைசியில் சென்று முடிவடைகின்றது. அப்படி முடிவதற்கு முன்னாடி ஒரு இடத்துல ஜங்ஷன், அதாவது சந்திப்பு என்று சொல்வார்கள், கொட்டாரம் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குது. அதுல இருந்து வந்தா, அதாவது இடது பக்கமா போனா கன்னியாகுமரி ஊருக்குள்ள போயிடலாம். நம்ம நேரா போனோம்னா சூரியன் மறையும் இடத்துல போய் முடியுது. அந்த இடத்துலதான் ரோடு முடிஞ்சு போகுது. அதாவது 44. இப்ப அந்த சாலையை தான், அந்த ஜங்ஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடம் தான் முந்தைய பாண்டிய சேர மன்னர்கள், வேணாட்டு மன்னர்கள், அதாவது சேர மன்னர்கள் என்று அழைக்கப்படும் வேணாட்டு மன்னர்கள் தான். அவங்க 2 மன்னர்களுக்கும் இடையில ஒரு சந்திப்பு பகுதியாக இருந்தது. இந்த இடத்து வழியா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சுவர் இந்த இடத்த கடந்து போயிருக்கு. வேணாட்டு மன்னர்கள் இந்த சுவர் கட்டியிருந்தாங்க. அவங்க பாதுகாப்புக்காக பல எல்லை கோபுரங்கள், அதாவது கண்காணிப்பு கோபுரங்கள் இந்த இடத்துல இருக்கு. இப்போ கூட ஒரு கண்காணிப்பு கோபுரம், 2 கோபுரங்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. இன்னைக்கும் பார்க்கலாம். அதே போல இது அடுத்து முருகன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த இடத்துலயும் பெரிய கோபுரம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு காவல் நிறைந்த பகுதியா இது அந்த காலத்துல இருந்திருக்கு. அவ்வளவு முக்கியமான பகுதி, அதாவது இரு நாட்டின் எல்லை பகுதியா இருந்திருக்குது. இதை பத்தின பதிவு ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ளது, பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.